ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா படம் எப்படி இருந்துச்சு? துரந்தர் துரந்தர் படம் எப்படி இருந்துச்சு? பயப்படாதீங்க. லென்த்தா இருக்கு. ரொம்ப லென்த்தா இருக்கா? இங்க வாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, டேரக்டா செகண்ட் பார்ட்டே வந்துட்டீங்களா? ரொம்ப லென்த்தா இருக்கா? ஆமா, கொஞ்சம் லென்த்தா இருக்கு. போரிங் அந்த மாதிரிலாம் அது போரிங் ஆகல, ஆனா படம் லென்த்தா இருக்கு. லென்த்தா இருக்கு. 4 மணி நேரம் படமா இருக்கு. 3.5 மணி நேரம் படம். மியூசிக்லாம் எப்படி இருக்கும்? மியூசிக் பரவாயில்ல, சாங் ஒன்றும் ஒரு ரசிக்கிற மாதிரி இல்லை. ஓகே ஓகே. மற்றபடி படம் பரவாயில்ல, பார்க்காங்க. நல்லா விறுவிறுப்பா போகுது படம். விறுவிறுப்பான்னு சொல்ல முடியாது, போருன்னு சொல்ல முடியாது. ஆனா படம் லென்த்தா இருக்கு. லென்த்தா இருக்கு. சரி, படம் பார்க்கலாம். ஓகே. ஆனா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். எப்படி படம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு? இல்ல, அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு. பட் ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். லென்த் வேற இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது மட்டும் லென்த் அதிகமா இருக்கு, அதை கம்மி பண்ணி இருக்கலாம். ஓகே. வேற எந்த இடத்துல லாக் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஒண்ணு. ஆக்டிங் சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துருப்பீங்கல்ல, அந்த அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதனால கொஞ்சம் போரிங்கா இருக்கு. ஓகே. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. சரி, நடிப்பு எப்படி இருக்கு? நடிப்பு சூப்பர். ஓகே சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சார் படம் எப்படி இருந்துச்சு? துரந்தர் நல்லா இருந்துச்சா? ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? துரந்தர் நல்லா இருந்துச்சா? ப்ரோ எப்படி இருந்துச்சு? துரந்தர் நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. எப்படி? ஓகே படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு துரந்தர் ப்ரோ? எப்படி ப்ரோ? ஓகேவா? படம் எப்படி இருந்துச்சு சார்? படம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு ப்ரோ? எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க தர. வாங்க, படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அப்படியா? போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப லென்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டு லென்த் தான் நல்லா தான் இருக்கு. லென்த் இருந்தா கரெக்டா இருக்கும். அப்படியா? சரி, ஓகே ப்ரோ. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எப்படி ப்ரோ இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து போங்களா? அந்த அளவுக்கு இருக்கா இல்ல அதோட கொஞ்சம் பெட்டர்? அதே ஒரே மாதிரி தான் இருக்கு. நல்லா விறுவிறுப்பா, ஓவர் வைலன்ஸா இருக்கா? வைலன்ஸ் இருக்கதான் ப்ரோ செய்யும் இந்த படத்துக்கு. சரி. மியூசிக் கைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. படம் எப்படி? படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எப்படி இருந்துச்சு படம்? துரந்தர் வேற லெவல் ப்ரோ. நல்லா இருக்கா? படம் சூப்பரா இருக்கு பிரதர். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு தேச பெற்றோர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகலாம். அதனால என்ன சொல்றேன், இன்னைக்கு உள்ள கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படின்னா வேற லெவல்ல பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள இந்தியாவும் இதுக்கப்புறம் இருக்கிற இந்தியாவும் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் வந்து பாருங்க. நிச்சயமா இன்னைக்கு தலைமுறை பார்க்க வேண்டிய படம். ஆக்டிங் வைஸ் எப்படி ப்ரோ இருக்கு? எல்லாரோட ஆக்டிங் வைஸ் ப்ரோ எல்லாரும் மிரட்டி இருக்காங்க. மெயினா வந்து அஜித் உள்ள ஒரு கேரக்டர் இருக்குல்ல ப்ரோ, அது ரியல் லைஃப்ல அவங்க கதையை வந்து மெயினா தான் இதுல காமிச்சிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்ப அந்த அவங்க பேர் தெரியல, இப்ப இருக்கிற நடக்கிற கேரக்டர் பேர் தெரியல, ஆனா அவங்களோட இது பாத்தீங்கன்னா ரியல் இதுல அப்படி எடுத்துக்காக இன்னைக்கு உள்ள சொசைட்டிக்கு அது வந்து ஒரு தேவையான படமா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. துரந்தர் படம் பார்த்துருப்போம். அதுல வந்து ஓவர் வைலன்ஸ் இருக்கும், இன்னொன்று படம் விறுவிறுப்பா இருக்கு. 2 மணி நேரம் அந்த 3 மணி நேரம் படம் அந்த படம். ஆமா, இப்ப இந்த படம் வந்து 4 மணி நேரம்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு படம்? ப்ரோ படம் வந்து எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்காது. அடுத்தடுத்து என்ன நடக்க போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்து என்னென்ன சீக்வன்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாவது அப்படி ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு, தவிர மற்றபடி படம் எங்கேயுமே குறையாத மாதிரி இல்லை. மெயினா இதுல வந்து கான்செப்ட் என்ன, மியூசிக் தான் உங்களுக்கு வந்து மெயினா வச்சிருக்காங்க. அதனால எந்த இடத்துலயும் பல லேக் ஆகிற மாதிரி இல்லை. எல்லாருமே வந்து பாக்குற வேண்டிய படம் தான் இது. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் பழைய அந்த ஹிந்தி படங்கள் உள்ள மியூசிக் எல்லாம் உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த படத்துல இது மாதிரி போட்டிருக்காங்களா இல்ல என்ன புரியுது? புரியல. இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பழைய மியூசிக் எல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. இதுலயே அதே இதே பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம லாங்குவேஜ் எல்லாரும் அந்த மாதிரி பார்க்கும்போது, இப்ப நான் வந்து ஹிந்தி எனக்கு நம்ம தெரியும், அதனால பாக்குறோம். அதனால இப்ப இந்த இதுல அதே சேம் கான்செப்ட் போட்டுருக்காங்க. படம் மியூசிக் பொறுத்தவரை தாறுமாறா பண்ணிருக்காங்க. துரந்தர் 3 மணி நேரம் இருக்கும். அது எங்கேயுமே லேக் ஆகல, போர் அடிக்கல. சேம் இதுவும் எங்கேயுமே ரெண்டுல இது அதோட பெட்டரா இருக்கா இல்ல இல்ல ப்ரோ? அதோட இதுவும் நான் பெட்டரா தான் இருக்குது. ஆமா, நீ அடுத்த தேர்ட் பார்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணி ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கா? ஓவர் வைலன்ஸ் இருக்கு ப்ரோ? அப்படிலாம் இல்ல, ஃபேமிலியோட பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா ப்ரோ, ரியல் ஸ்டோரியா அவங்க காமிச்சிருக்காங்க. மற்றபடி இதுல வைலன்ஸ் அப்படிலாம் இல்ல. ஒரு சில இடத்துல பேட் வேர்ட் யூஸ் பண்ணாங்க, அது ஃபுல்லாமே சென்சார் பண்ணி கட் பண்ணி. இல்ல ஏன் நம்ம கேட்கணும்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரத்தம் தெரிக்கிற மாதிரி, ரொம்ப
ராவா காட்டியிருப்பாங்க. ஆமா ப்ரோ, இதுலயே ஆமா இதுலயே அதே இது ராவா தான் காமிச்சிருக்காங்க. அதனால என்னன்னா ப்ரோ, ரியல் இன்சிடென்ட் என்ன நடக்கும் அது அப்படியே அவன் திரைக்கு முன்னாடி நம்ம காமிச்சாங்க. அந்த இதுதான், வேற எதுவும் சொல்றாங்க. தேங்க்யூ ப்ரோ. ஆக்டிவிங்ஸ் எல்லாரும் ஆக்டிவிங்ஸ் எல்லாம் சூப்பர் பிரதர். இது வந்து 10 out of 10 தான் ப்ரோ கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா?